நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. உள்ளத்திலிருந்து செல்ல குட்டி அங்க போச்சு, கத்தி காக்கு லிப்பிச்சிக்கு போடு போச்சு. இப்ப கத்திரிக்கா மூஞ்சி மேல புரண்ட போகுது, ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிடு. எம்மியா, இன்னைக்கு நம்ம பிரியாணி, சீச்சி மம்மா, முட்டை எல்லாமே சாப்பிட்டோம்ல. அது ஆமா குட்டி உள்ள கிழங்கு, அது எல்லாம் தின்னனால மட்டும்தான் இந்த ஆவாரம் போய் இப்ப இந்த வீட்டுல இருக்க. இல்லன்னு வச்சுக்க, எப்பவும் இந்த வீட்டை விட்டு வெளிநடப்பு பண்ணிருப்பேன். நமக்கு பாட்டி தானே பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க. பாட்டி கிட்ட சொல்லி நம்ம நாளைக்கும் பிரியாணி செய்ய சொல்லலாம், அப்பனா நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். ஐயோ குட்டி உள்ள கிழங்கு, நாளைக்கு மட்டும் கேட்டோம்னு வச்சுக்க, டேஸ்டா செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பாக்கியான வேஸ்டா இருக்கிறதெல்லாம் நமக்கு போட்டுருவாங்க. அப்படி மட்டும் கேட்க கூடாது, நம்ம அடுத்த வாரம் கேட்போம், அப்பதான் டேஸ்டா செஞ்சு கொடுப்பாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அண்ணம்மியா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? பாப்பா ரொம்ப சோகமா இருக்கேன். ஏன் ஏன் சோகமா இருக்க குட்டி உள்ள கிழங்கு? நீ சோகமா இருந்தா எனக்கு சோறு போட மாட்டியே. ஆமா, என்ன விஷயம்? எம்மியா, பாப்பா ஏன் சோகமா இருக்கே கேட்க மாட்டியா? ஐயோ, இது என்னடா வம்பா போச்சு. இந்த குட்டி உருளைக்கிழங்குக்கு முடிதா இல்லன்னு பார்த்தா மூளையும் இல்ல போல இருக்கு. ஏன் உருளைக்கிழங்கு, நான் எப்படி பேச முடியும்? பேச முடிஞ்சாதான் கேட்க மாட்டேனா? சரி, நான் வாய் தந்து பேசிட்டா மட்டும் உனக்கு என்ன புரியவா போகுது? புரியாதுல்ல, புரியாத மாதிரியே கேட்கறேன். ஏன் சோமாக்கே கேக்கியா? சொல்லு சொல்லு. பாதாம் பாலுக்காக உன் பாட்டியே கேட்டனாமா, உன் கதையை கேட்க மாட்டேனா? சொல்லு சொல்லு. அது பாப்பா ஏன் சோமாக்கே தெரியுமா மியாவ்? அது கல்லில நமக்கு ஹாப்பி பர்த்டே வந்துச்சுல்ல. இல்ல இல்ல, ஹாப்பி ஹாப்பி ரம்ஜான். ஆமா, அதுதான் ஈத் முபாரக். அது வந்துச்சுல்ல, அப்போ அப்பாவும் அம்மாவும் ஒரே கலர்ல டச்சு போட்டாங்க. பாப்பாவுக்கு மட்டும் வேற கலர்ல டச்சு போட்டுட்டாங்க. மிக்கி மவுஸ் ட்ரெஸ் போட்ட டோரா பொம்மை மாதிரி இருந்துகிட்டு இதுக்கு எவ்வளவு பெரிய கவலை பத்தியா? இன்னைக்கு ரம்ஜான் அன்னைக்கு வேற வேற ஜாதி வேற வேற மதம்னு பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா ரம்ஜான் கொண்டாடணும்னு பேசிட்டு இருக்காவோ. இதுக்கு என்னடான்னா வேற வேற கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பெரிய ஜனநாயக பிரச்சனை மாதிரி தூக்கிட்டு வந்துருக்குது பத்தியா? இது சரி, எதுவும் சொல்லாம விட்டா பதாம் பால் குடிக்காம போயிடுவாடா ஆவாரம் பூ. அதுக்காகவாது ரெண்டு மியாவை போட்டு வைப்போம். அழுவாதே சொல்லியா மியாவ்? சரி, பாப்பா அழுவ மாட்டேன். அண்ணா, அப்பா வரட்டும், நான் அப்பாட்ட கேட்பேன், பாப்பாக்கு மட்டும் ஏன் ஒரே கலர்ல டச்சு போடலன்னு. உன் டாடி கிட்ட கேளு குட்டி உள்ள கிழங்கு, என்ன கொஞ்சம் ஆள விடு. நானே இங்க உனக்கு மம்மி பால் குட்டா நீ எப்படி அதை புல்லா குடிக்க மாட்ட. அதை வேண்டான்னு பால் வச்சிடுவா, அதை எனக்கு ஊத்துவாங்க. அதை குச்சாலாவது தின்ன பிரியாணி ஜீரணமாகுமேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா கதை சொல்றன்ற பேர்ல என்ன கடுப்பேத்திட்டு இருக்க. அம்மோ, என்னடா இங்க தனியா உட்காந்து விளையாடிட்டு இருக்க? உன் பாட்டி தாத்தா சாராத்தி எல்லாம் எங்க? அது பாட்டியும் தாத்தாவும் சாச்சி தூங்க போயிட்டாங்க. அப்புறம் தாடா தாடா ஏபிசிடி பச்சை போயிட்டா. ஓ ஆமால, சாராக்கு ஏதோ நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா, படிக்கிறதுக்காக போயிட்டாளா? சரி, படிக்க போறேன்னா உன்னை தனியாவா விட்டுட்டு போனா? சரி, உன் அம்மா எங்க? அம்மா கலக்கி கலக்கி மம்மி செய்ய போய்க்கா. மம்மி எடுத்துட்டு இப்போ வட சொன்னாங்க. ஓ, மம்மி எடுக்க போயிருக்காளா? சரி, போகும்போது உன்னை தனியாவா விட்டுட்டு போவா? என்னையாவது கூப்பிட்டு விட்டுட்டு போயிருக்கணும். பிரியா, ஹை மம்மி வந்தாங்க. சோறு வந்துருச்சு, சோறு வந்துருச்சு. ஜிஞ்சி நக்கடி ஜிஞ்சி நக்கடி ஜிஞ்சி நக்கடி ஜிங். பிரியாணியா பிரியாணியா. அடச்சே, பிரியாணி இருக்குன்னு பார்த்தா இது வெறும் பால் சோறு. இது யாருக்கு வேணும்? போங்க மம்மி, நீங்க பிரியாணி எடுத்துட்டு வந்திருப்பீங்க. இந்த ஆவாரம் பூ உங்களுக்காக பாட்டெல்லாம் பாடினா கடைசியில் இப்படி பால் சோறு எடுத்துட்டு வந்து நிக்கிறீங்க. உங்ககிட்ட பேச மாட்டேன், போங்க.
அம்மா மம்மா கொண்டு வந்துட்டீங்களா? என்னது சீச்சி மம்மா பிரியாணியா? அட போ உருளைக்கிழங்கு, நானும் பிரியாணி தான் ஆர்வமா போய் தட்டுல இட்டு பார்த்தா கட்சில அது பால் சோறு. ஐயோ இதுக்கு மேல இங்க இருந்தா இந்த உருளைக்கிழங்கு திங்கலாம், அந்த பால் சோறு நமக்கு போட்டுவாங்க. நைஸா எஸ்ஐ தாவாரம் பூ. ரியா பிரியாணி எல்லாம் இல்ல, இன்னைக்கு மதியமே நிறைய பிரியாணி சாப்பிட்டேன், நைட்டும் பிரியாணி சாப்பிட்டேன்னா ஜீரணமாகாது. அதான் அம்மா உனக்கு பால் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. அம்மா எனக்கு பிரியாணி தான் வேணும். ரியா பிரியாணி எல்லாம் இல்லைன்னு சொல்றல்ல, பிரியாணி சாப்பிட்டேன்னா அப்புறம் ஜீரணம் ஆகாது, வயிறு வலிக்கும். வயிறு வைக்குமா? அப்பனா சரி, எனக்கு ஆப்பிள் வேணும். ஆப்பிளா? ஏய் நைட்டு தூங்கும்போது சாப்பாடு தான் சாப்பிடணும், அதுக்கு தான் உனக்கு பால் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. வேணாம், எனக்கு ஆப்பிள் தான் வேணும். ஐயோ ரியா, யஷோளுக்கு வேணானா விடு. அவ ஒரு 3 மணி 4 மணி இருக்கும்போது தானே பிரியாணி எல்லாம் சாப்பிட்டா. பிரியாணி சிக்கன் எல்லாம் சாப்பிட்டா அவளுக்கு ஏற்கனவே வயிறு ஃபுல்லா தான் இருக்கும், அவளுக்கு பசிக்கெல்லாம் செய்யாது. அவ கேட்குற மாதிரி ஆப்பிள் வேணா கூட, அதுவே போதும். இல்லங்க இப்ப அப்படிதான் சொல்லுவா, அப்புறம் நைட்டு பாதி தூக்கத்துல எந்திரிச்சிட்டு எனக்கு பசிக்குது மம்மு வேணும்னு சொல்லுவா. அப்ப யாரு நீங்க எந்திரிச்சு அவளுக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா? ஆமா, இவ்வளவு நாள் அவ பாதி தூக்கத்துல எந்திரிச்சு ஏதாவது கேட்டானா நான் எந்திரிச்சு கொடுக்காம உன் அப்பா ராமகிருஷ்ணன் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. ஏங்க இப்ப எதுக்குங்க என் அப்பாவை இழுக்கிறீங்க? என்ன பண்றது, நாளையில இருந்து இழுத்து தானே ஆகணும். உங்களுக்கு விளையாட்டா இருக்குல்ல, நாளைக்கு என் வீட்டுக்கு போறதை நினைச்சு நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். ஏய் என்னடி மாத்தி சொல்ற? எல்லா பொண்ணுங்களும் அம்மா வீட்டுக்கு போறதுன்னா நல்ல ஜாலியா சந்தோஷமா போவாங்க. பசங்க தான் மாமியார் வீட்டுக்கு போகும்போது தலையை தொங்க போட்டுக்கிட்டு போவாங்க. இங்க நீ எதுக்கடி டென்ஷன் ஆகுற? நான் தானே டென்ஷன் ஆகணும். நீங்க தான் எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டேங்கிறீங்களே, அப்புறம் நான் தானே டென்ஷன் ஆகணும். ஏன் ஐசு, நான் டென்ஷனாகி நீ பார்த்ததே இல்லைல்ல, இப்போ என்ன டென்ஷன் ஆகணுங்கிறியா? ஐயோ வேணுங்க, தெரியாம சொல்லிட்டேன். நீங்க டென்ஷன் எல்லாம் ஆயிராதீங்க, நீங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லாத ஐசு, உன் அப்பனுக்கு நல்லதுன்னு சொல்லு. ஏன்னா நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் உன் அப்பாவோட கேம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நான் மட்டும் சீரியஸ் ஆன கேம் ஓவர். என்னங்க? பயப்படாத, சீரியஸ் ஆனா தானே கேம் ஓவர்னு சொன்னேன். ஐசு நீ என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நான் சீரியஸ் ஆக மாட்டேன். அப்புறம் நீ இப்பவே அதெல்லாம் நினைச்சு நைட்டு தூங்காம டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. நாளைக்கு காலையில தானே உன் வீட்டுக்கு போறோம், அதை நாளைக்கு பாத்துக்கலாம். அட போங்க, நீங்க வேற, நீங்க கூலா சொல்லிடுவீங்க, ஆனா நாளைக்கு என் வீட்டுக்கு போறத நினைச்சா எனக்கு டென்ஷனா தான் இருக்கு. நைட்டெல்லாம் தூக்கம் வருமானு கூட தெரியல. தூக்கம் வரலன்னா சொல்ல ஐசு, நான் வேணா கம்பெனி தரேன். நீங்க ஒரு கம்பெனியும் தர வேண்டாம், நீங்க பேசாம ரியாவை தூங்க வச்சுட்டு நீங்களும் தூங்குனாலே போதும். ரியாவை தூங்க வைக்கிறத நான் பாத்துக்கிறேன், ஆனா நான் தூங்குறது கொஞ்சம் டவுட் தான். எங்க போதுங்க, விளையாடாதீங்க. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எங்கேயுமே போக வேண்டாம், யாருமே இல்லாத உலகத்துல நீங்க நானு ரியா 3 பேர் மட்டும் இருந்தா போதும்னு இருக்கு. நீ நான் ஓகே, ரியாவுமா சரி ஓகே விடு, அங்கேயே அவளை தூங்க வச்சுக்கலாம். எங்க உங்களை சரி சரி டென்ஷன் ஆகாத ஐசு. இப்ப என்ன, நம்ம 3 பேர் மட்டும் இருக்கிற மாதிரி தனியா ஒரு உலகம்னா நம்ம நிலாவுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு நாளைக்கு நம்ம என் வீட்டுக்கு போறத நினைச்சா அதுக்கு பேசாம நம்ம நிலாவுக்கே போயிடலான்னு தான் இருக்கு. அதுக்கு என்ன ஐசு, நீ ஓன்னு சொல்லு. நிலாவுக்கு என்ன, நெப்டியூனுக்கே போலாம், உன் கூட வர்றதுக்கு நான் ரெடி. போயிடலாங்க. போலாமே. காலையில கதை சொல்லி மதியானம் தாலி கட்டி சாயங்காலம் தேனிலவு புனவரியா. வேகத்துல சாக்லேட்டுனா வேகத்துல ராக்கெட்டுனா நிலவில் டெண்டடி போய் ரெடியா. அட ராக்கெட் ஒண்ணா நீ ஒரு ரெண்டு பண்ண, அந்த ஜூபிட்டர் 3 மொத்தம் 63. அந்த நிலவங்க எல்லாம் இங்க தேவையில்ல, உன் கண் ரெண்டும் போதாத வாடி புள்ள. காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன். சிம்ரன் நீ முதல்ல வாயை மூடு, ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். இல்லை என்னலயே உனக்கு டென்ஷன் இருந்தா நாட்டுல போய் 2 முங்குலே எல்லா டென்ஷனும் சரியா போகும். முதல்ல உன்னை நாத்துல போட்டு முக்குறேன், அப்பதான் எனக்கு எல்லா டென்ஷனும் சரியா போகும். இல்லை நான் என்னமே பண்ணேன்?
அட போ சிம்ரன், ஷைலுவையும் என்னையும் சேர்த்து வைக்கிறதுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. இதுல வேற இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. கதிர் மாமா கிட்ட எப்படியாவது பேசி கல்யாணத்தை நிறுத்தணும். ஆனா கதிர் மாமா கிட்ட போய் பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஆனா நீ தான் கதிர் மாமா கிட்ட நல்லா பேசுவல, நீ சொன்னா கண்டிப்பா கதிர் மாமா கேட்பாரு. நீயாவது எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லலாம்ல. இலி நான் சொன்னா கதிர் கேப்பான்னு யார்ல சொன்னா? வெத்தல வாங்கிட்டு வா, வேர்க்கல்ல வாங்கிட்டு வான்னு சொன்னா கேப்பாம்லே. ஆனா கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னா என் மண்டைய பறந்துருவாம்லே. அதுலயும் நீ வேற ஏதாவது ஊர் பேர் தெரியாத பிள்ளைய கட்டிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட ஒரு 4 திட்டு திட்டிட்டு சரி போற போது கழுதே கல்யாணத்தை நிறுத்தி போடுவான்னு நிறுத்துவான். ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது அவனோட ஃப்ரெண்டோட தங்கச்சிலே. அதுலயும் அந்த பிள்ளை வேற உன்னை ரொம்ப பிடிச்சு போயிட்டு உன்னதான் கெட்டிக்குவோம்னு சொல்லுதாமா. கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணனு, கடைசியில போயிட்டு நீ கல்யாணம் வேண்டாம்னு சொன்னான்னு வச்சுக்க, அவ்வளவுதான் உன் மண்டையை உடைச்சு போடுவான். உன் கூட வந்தா என் மண்டையை சேர்த்து உடைச்சு போடுவான். ஏய் என்ன சிம்ரன் இப்படி சொல்ற? அதுக்குன்னு நான் அந்த சஞ்சனாவை கட்டிக்க முடியுமா? எலி உன்னை கெட்டிக்க சொல்லலம்ல. அதுக்கு கதிருக்கு கோபம் வராத மாதிரி அவங்கிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வைக்க தான் செய்யணும். அதுக்கு தான் அரவிந்த் ஏதாச்சும் ஐடியா பண்ணிக்கிட்டு வரான்னு சொல்லிருக்காமல. கொஞ்சம் பொறுமையா இருல. அதுக்கு கூட உனக்கு பொறுமை இல்லையால, அவசரத்துக்கு பிறந்தவனே. டேய் அன்பு, இப்ப வாழ அரவிந்த வந்துட்டியா? இந்த பையன் இவ்வளவு நேரம் கல்யாணத்தை நிறுத்தணும் என்ன செய்ய ஏந்தியன்னு சொல்லி ஏன் தலையில போட்டு ஊட்டிட்டு கிடந்தாமலே. நல்ல வேளை நீ வந்துட்ட. இனி நீ ஆச்சு அவனாச்சு. என்ன இதுக்கப்புறமாவது நிம்மதியா இந்த துணியை துவைக்க விடுங்கோலே. ஆமா பெரிய 16 முளை புடவை துவச்சுக்கிட்டு இருக்க. இந்த 1/2 அடி கர்ச்சிஃபுக்கு 1/2 மணி நேரமா சோப்பு போட்டுட்டு இருக்க. இது உனக்கு ஒரு பெரிய வேலை சிம்ரன். இலி எனக்கு இது பெரிய வேலை தாமலே. நான் என் வேலையை பார்க்க, நீ உன் வேலையை பாருலே. ஐயோ டே அன்பு, உனக்காக போய் நான் கதிரண்ணன் கிட்ட பேசணும், கல்யாணத்தை நிறுத்தணும், உனக்கு ஷைலஜாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேச வந்திருக்கேன். நீ என்னடா எல்கேஜி பையன் மாதிரி அம்மாச்சி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. உனக்காக நான் பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கேன். பயமா இருக்குடா. ஐயோ மாமா எதுக்கு பயப்படுறீங்க? நான் சிம்ரன் கிட்ட ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மத்தபடி நான் சீரியஸா தான் இருக்கேன். சொல்லுங்க மாமா. சீரியஸா இருக்கணும்டா. அதை விட்டுட்டு உன் விளையாட்டுத்தனத்தை என்கிட்ட காமிச்ச அடி வெளுத்துருவேன். குடிலே அரவிந்தா, இவனுக்கு ஒரு அடியோட குறைவு உண்டுலே. சிம்ரன் ஐயோ மரிக்காமா, நான் பேசாதுக்கு துணிக்கு சோப்பு போடியம்மா. நம்ம யார் வம்புக்கும் போக வேண்டாம், யார் தும்புக்கும் போக வேண்டாம். அப்படி பேசாம சோப்பு போடுற வேலையை மட்டும் பாரு. டே அன்பு, அப்புறம் நான் உனக்காக கதிரண்ணன் கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி ஏதாவது பேசலான்னு சும்மா ஆரம்பிச்சேன்டா. அன்பு சின்ன பையன் தானே, இப்பதான் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலை கூட இல்ல. அப்புறம் அந்த பொண்ணு கூட இப்பதானே காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கு. அதுக்குள்ள கல்யாணம் இதெல்லாம் தேவையா? வேணும்னா கல்யாணத்தை முடிவு பண்ணி வச்சுட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு கூட கல்யாணத்தை வச்சுக்கலாமேன்னு சும்மா பேசினேன். ஏன்னா அப்படியாவது கல்யாணம் நின்னுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு டைம் கிடைக்குமே நினைச்சேன்டா. அட இது கூட நல்ல யோசனையா இருக்கே. அதுக்கு கதிர் மாமா என்ன சொன்னார் மாமா? யோசனை எல்லாம் நல்ல யோசனை தான். அதனாலதான் நானும் கதிரண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். ஆனா அதனால எல்லாம் கல்யாணத்தை நிறுத்தலாம் முடியாது அன்பு. வேணும்னா ஒரு 6 மாசத்துக்கோ 1 வருஷத்துக்கோ கல்யாணத்தை தள்ளி வேணா வைக்கலாம். ஆனா அப்படி தள்ளி வச்சாலும் அந்த கல்யாணம் வேண்டாம், நீ ஷைலஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற விஷயத்த கதிரண்ணன் கிட்ட சொல்ல முடியாது. அதை அவர் ஏத்துக்க மாட்டாரு. அதனால எந்த காரணத்தையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு எனக்கு தோணல. ஐயோ மாமா என்ன மாமா சொல்றீங்க? என்னால அந்த சஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது மாமா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஷைலஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஐயோ சரிடா, எல்கேஜி பையன் மாதிரி அடம் பிடிக்காத. சொல்றத முதல்ல கேளு. இந்த கல்யாணத்தை வேற எந்த காரணத்தையும் சொல்லி நிறுத்த முடியாது அன்பு. எது சொன்னாலும் கதிரண்ணன் கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. நீ ஷைலஜாவை லவ் பண்ற, ஷைலஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். வேற வழியே இல்ல. ஐயோ மாமா, நான் எப்படி மாமா போய் ஷைலஜாவை காதலிக்கிறேன்னு சொல்ல முடியும்? அப்படி சொன்னா ஷைலஜாவை காதலிச்சுட்டு எதுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன்னு என்ன திட்டுவாரு. சேச்சா திட்டலாம் மாட்டாருடா, உன்னை அடி சாத்திடுவாரு. மாமா டேய் இங்க பாரு அன்பு, நீ ஷைலஜாவை லவ் பண்ற, அவளைதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். ஆனா இப்ப ஏற்கனவே உனக்கு பொறுப்பு இல்ல, ஒரு நல்ல வேலை இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி கதிரண்ணா உனக்கு திட்டிக்கிட்டே தான் இருக்காரு. இப்ப நீ போய் ஷைலஜாவை தான் லவ் பண்ற, அந்த சஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, கதிரண்ணா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு. அதனால நீ ஷைலஜாவை லவ் பண்ற விஷயத்த சொல்லியும் கதிரண்ணா கோவப்படக்கூடாதுன்னா அதுக்கு முதல்ல நீ பொறுப்பானவனா மாறணும். நீ பொறுப்பானவன் கதிரண்ணனுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நீ சொன்னா கூட அந்த அளவுக்கு கோவப்பட மாட்டாரு. ஐயோ என்ன மாமா சொல்றீங்க? கதிர் மாமா என்ன பொறுப்பானவன்னு நம்பணும்னா அதுக்கு கிழக்குல உதிக்கிற சூரிய கிழக்குல உதிக்காம மேற்குல உதிக்கணும். அப்பதான் நம்புவாரு. சரியா சொன்னம்லே. சிம்ரன் ஐயோ நான் சோப்பு போடியம்மா. ஐயோ மாமா, உங்களுக்கே கதிர் மாமாவை பத்தி தெரியும். அவர் எந்த காலத்துல மாமா என்ன பொறுப்பானவன் நம்பியிருக்காரு? இது வரைக்கும் நம்பலடா அன்பு, ஆனா இதுக்கப்புறம் நம்ப வைக்கணும். அதுக்கு இப்போ உனக்கு இருக்கிற ஒரே சான்ஸ், நீ அந்த 48 அரியரையும் கிளியர் பண்ணி டிகிரி வாங்கி ஒரு நல்ல வேலை வாங்கி அவர் முன்னாடி போய் நிக்கணும்.
ஐயோ என்னமாமா சொல்றீங்க? நான் 48 அரியரை கிளியர் பண்ணி டிகிரி வாங்கி வேலை வாங்கி கதிர் மாமா கிட்ட போய் நான் சைலஜாவை லவ் பண்றேன்னு சொல்லணும்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காதே மாமா. 100% உண்மை. சிம்ரன், ஐயோ நான் சோப்பு போடியம்மா. டி அன்பு, உன் விளையாட்டெல்லாம் நிறுத்துடா. இங்க பாரு, சைலஜாவை நீ லவ் பண்றேன்னு போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி கதிர் அண்ணன் உன்னை பொறுப்பானவன்னு நம்பணும். அதுக்கப்புறமா நீ போய் சொன்னா கூட அவர் பெரிய அளவுல கோவப்பட மாட்டாரு. ஆனா இப்ப மட்டும் நீ போய் சொன்ன அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. அதனால உனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, அன்னைக்கும் சேர்த்துதான் பிரச்சனை. அதனால ஒழுங்கா நான் சொல்றதை கேளு. உனக்கு நான் வேணும்னா எப்படியாவது கதிரண்ணன் கிட்ட பேசி 2 மாசத்துல நடக்கிற கல்யாணத்தை ஒரு 6 மாசமோ இல்ல ஒரு 8 மாசமோ தள்ளி போட முடியுமான்னு ட்ரை பண்றேன். ஆனா அதுக்குள்ள நீ எப்படியாவது 48 அரியரை கிளியர் பண்ணி டிகிரி வாங்கி ஒரு நல்ல வேலை வாங்கி காட்டுற. ஐயோ எப்படி மாமா 6 மாசம்னா ஒரே செமஸ்டர்ல எப்படி மாமா 48 அரியரையும் கிளியர் பண்ண முடியும்? ஏன் முடியாதா? 48 அரியருக்கு உண்டான எக்ஸாம் ஒரே செமஸ்டர்ல தானே வரும். ஒரே செமஸ்டர்ல வரும் சரி, ஆனா எப்படி மாமா ஒரே செமஸ்டர்ல 48 அரியரோட எக்ஸாமையும் உட்காந்து படிக்க முடியும்? டே, நீ உட்காந்து படிச்சாலும் சரி, நின்னுக்கிட்டு படிச்சாலும் சரி, இல்ல அன்னைக்கு அந்த சைலஜா கிட்ட டவுட் கேட்டு படிச்சியே அந்த மாதிரி படிச்சாலும் சரி, ஆனா படிக்கிறடா அன்பு, எப்படியாவது படிச்சு ஒரே செமஸ்டர்ல 48 அரியரை கிளியர் பண்ற. உனக்கு சைலஜா வேணும்னா 48 அரியரையும் இந்த ஒரே செமஸ்டர்ல கிளியர் பண்ற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தியா பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.